அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்க மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி ஒரு எப்போ பாரு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, உரப்பு சட்னி, தேங்காய் சட்னி இதை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி இன்னைக்கு புது மாதிரியே நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நான் செஞ்சேன். அதை நான் உடனே செஞ்சுட்டு நான் உடனே காட்ட மாட்டேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நான் மறுபடி வீடியோ போடுவேன். அதுமாரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செஞ்சேன். எல்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது போடுமான்னுச்சு. அதோட தான் சரி திருப்பி இன்றைக்கி அதை செஞ்சு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டேன்டா செல்லங்களா. அதனால் இன்றைக்கி என்ன தேவையானது பார்ப்போம். சிம்பிளாக கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. அதனால தான் நான் இப்போ செய்கிறேன். ஓகேவா? வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து இது பாருங்கள். பச்சை மிளகா ஒரு 6 7 எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஒரு பிடி, சுட்டுக்கோன்னு புளி, வெங்காயம், கத்திரிக்காய் நான் வெட்டி வச்சுட்டேன். எப்படி கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா சுடலை நான், ஆனால் வெட்டி வச்சுட்டேன், வதக்கிடுவேன். தேங்காய் ஒரு மூடி தேங்காய். இது அப்படியே நம்ம என்ன செய்யணும், அடுப்பை பற்ற வச்சுருவோம். இப்போ பிஸ்மில்லா சொல்லி அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஓகேவா? பிஸ்மில்லா. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு 4 சம்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிங்க. இதை இவ்வளோ ஊற்றிட்டேன். நம்ம முன்னாடி பச்சை மிளகா போட்டுருவோம். நம்ம பச்சை மிளகா முன்னாடி போட்டுருவோம். அதில் அப்புறம் நம்ம கடலப்பருப்பை போட்டுருவோம். அது லேசாக ஒரு வறுத்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்து வைக்கல. அதிலே எண்ணத்துக்கு எடுத்து வைக்க நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தானே அரைக்க போகிறோம். நீங்கள் இப்படியே செஞ்சுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்கம்மா, இதை வந்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு என்ன செய்ய போகிறோம், அது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் நம்ம இதில் போட்டுருவோம். கொஞ்சம் வதக்கக்குள்ளே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் எட்டி நின்றே வறுத்துங்க, இல்லைன்னா பட்டுன்னு வெடிக்கும். நான் எப்போதும் உடச்சி போடுவேன். இன்றைக்கி நான் உடச்சி போடாமல் அப்படியே போட்டுட்டேன். உடச்சி போட்டால் உங்களுக்கு வெடிக்காது. அதனால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இதை உடச்சிட்டேன் பாருங்க. இப்போ எப்போதுமே நான் உடச்சி போட்டுருவேன். இதுமாதிரி 2 2 உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிடும். நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே போட்டுட்டேன். இந்த உடச்சி விட்டேன். இந்த பார்த்திங்களா, 2 உடச்சிட்டேன். வதக்கிடுவோம். இதில் இந்த சுட்டு புளியும், இந்த சுட்டுக்கோன்னு புளி இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு நல்லா வதக்கிடாண்டாம்மா. நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிட்டோம். அதோட நம்ம தேங்காவையும் போட்டுருவோம். பாருங்கள், தேங்காய் கீரி வச்சுருக்கேன். கீரி வச்சு நல்லா அதுவும் பொன்னிறமாக அழகாக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். அப்புறமேட்டு கத்திரிக்காய் போட்டுப்போம். அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இதை பாருங்க, நான் கல் உப்பு போட்டேன்னா அதை போட்டுக்கிட்டோம்னு வச்சிங்க, சீக்கிரம் நல்லா வதங்கிடும் நமக்கு. நம்ம கொட்டிடும். இப்போ நம்ம வதக்கிறதான். இப்போ நல்லா வதக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா வதங்கிட்டோம். பிடிச்சிக்கணும் வேண்டாம். அதை வேறு நான் வந்து சட்டி கத்திரிக்காய் கொட்டினேன்னா அதை ஆக்சிஜன் சொல்லலையான். அதனால் அதுக்கு வேறு கத்துறான் என் மாவன். இருந்தாலும் கத்திரிக்காய் பார்த்துக்குங்க. இதை நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதக்குனா நல்லா பொண்ணுன்னா அழகாகும். நான் வதக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சா, நல்லா இந்த கடலப்பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் அரைப்போம். 10 நிமிஷம் ஆகட்டும். இதை வச்சுட்டேன். இதை அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? 5 நிமிஷம். அப்புறமா சரியாக போயிடுச்சா, இந்த ஆறிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே மிக்சியில் நம்ம கொட்டி அரைச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றினா தான் நல்லா அரையும். இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோமா, அதை நம்ம வலிச்சிடுவோம். சரியாக தண்ணியை ஊற்றி கழுவி கொஞ்சம் ஊற்றிப்போம். வேணுங்கிற தண்ணி நீங்கள் கட்டியாக வேணால் கட்டியாக வச்சிங்க, இல்லையா கொஞ்சம் தண்ணி வட்டமாக வேணால் தண்ணி வட்டமாக வச்சிங்க. திட்டமாக வச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலுமே சரி. என்ன ஏன் அப்படி தானே? தாளிக்க வச்சுருக்கோம்ப்பா, கொஞ்சம் தாளிச்சிருவோம். ஓகேவா? தாளிச்சிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். இது நிற்கிதா பாருங்கள், அப்பப்போ குடை சாஞ்சிடும். அதை நம்ம தான் பிடிச்சிக்கணும். என்ன கடுகு ஒரு 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கருகப்பிள்ளை
எடுத்து உருவி வச்சுக்கிட்டேன். சூடாகட்டும். தாளித்து ஊற்றிட வேண்டியதான். அப்படி சூடு காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சூடில் நம்ம வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி திட்டமாக ஊற்றிங்க. நான் கட்டியாக தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். உங்களுக்கு வேணும் உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை திட்டமாக வேணால் அந்த உப்பு போட்டதே நமக்கு இருக்கும். எனக்கு திரும்பி போட்டால் தனியாக வறுத்து வச்சிங்க. கீரி போட்டால் அதோட ஒன்றா போட்டு வறுத்துங்க. இது கொஞ்சம் 2-3 தேங்காய் கூட இருக்கும் அதில். இதுதான் சூப்பராக இருக்கா சட்னி. இப்போ தோசைக்கு நம்ம சாப்பிட போகிறோம்மா. தோசையை ஊற்றிட்டேன்டம்மா. தோசை ஊற்றி திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த தோசையும் சட்னியும் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா தோசை. எப்படி அப்படியே அருமையாக இருக்கும். இந்த சட்னி நம்ம வைப்போமா. பிஸ்மில்லா. சட்னி வச்சாச்சு. இது எப்படி இருக்குது பார்ப்போமா டேஸ்ட்டு. சுடுது வேறு, நம்ம பருப்பு வேறு. பிஸ்மில்லா ரஹ்மான். சூப்பராக இருக்குது. இந்த எதையும் தின்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்து தான் மறுபடியும் செய்வேன். அதேமாரி முந்தா நாள் என்ன பண்ணேன், 2-4 நாளுக்கு முன்னாடி அதை செஞ்சு போட்டு எல்லா பிள்ளையும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலும் திருப்பி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதேமாதிரி மெத்தடில் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. என்னடா முன்னாடி ஒரு தாவணி இப்போ ஒரு தாவணின்னு பார்க்குறீங்களா. அதை வதக்கி ஆற காட்டியும் வெள்ளிக்கிழமையாச்சா இன்றைக்கி 2 சொம்பு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தோடனே ஓடி போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். வந்து தான் இதை அரைச்சி இப்போ தோசை ஊற்றிருக்கேன். அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொத்துப்பா அன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா. இன்றைக்கி நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்களா. ஓகேவா. என்னடா நைட்டில் இருக்கேன்னு அதையும் பார்ப்பீங்க. என்ன தெரியுமா, கீழே வந்து திருப்பி அடிபட்டு லேசாக வலி வந்துருச்சுமா. அதனால் பையன் என்ன பண்ணால் சரி கொஞ்சம் நாளைக்கு இன்னும் நைட்டி போட்டு பாருமா, அந்த வலி நல்லா. அப்புறம் இந்த சட்டை அந்த பட்டன் படுதா அதில் வலி வந்துடுது. அதனால் அந்த பட்டனுக்கும் அந்த இதுக்கும் உட்காரக்குள்ள. அதனால் வந்து நைட்டி கொஞ்சம் நாள் போட்டுருமா. அதுக்கப்புறம் நல்லா பூர்ணமாக நல்லா ஆனவொடனே நீ கைலி தாவணி இது சட்டை போட்டுக்கலாம்னா அதோட செஞ்சுட்டா. இப்போ நான் 2 நாளாக நைட்டியில் வந்துட்டேன். அதனால் அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா. பிள்ளைங்களுக்காக வாங்க, வெல்கம்.